சிலர்லாம் வீடாக வாங்கி போட்டுருப்பாங்க. அந்த 4வது தெருவில் இருக்கிற 3வது வீடு நம்ம வீடு தாங்க, அதில் கொஞ்சம் வாடகைலாம் வருதுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் ஊரில் கூட அந்த தோப்பு இருந்தது இல்லைங்களா, அது இப்போ நாம் தாங்க வாங்கியிருக்கோம். ஆமாம்மா, நம்மோட தான் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு வீடு மனை சொத்து இதெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒன்றும் ஆர்வமே காட்டலைங்க, நான் அமைதியாக தான் இருந்துன்னு இருந்தேன். அவரே வந்தாருங்க, நம்ம இடத்துக்கு பக்கத்து இடத்துக்காரர் தாங்க, அவர் உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவரே சொல்லும்போது நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா. அதான் அந்த லோனுக்கு போயின்னு இருக்கேன், மேனேஜர்ட்டையும் பேசியிருக்கேன், நீங்கள் தான் ஒழுங்காக எல்லாம் கட்டுறீங்களே இஎம்ஐலாம், வாங்க நான் பார்த்து உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க, ஒருத்தவங்களுக்கு வீடு சொத்து இதெல்லாம் அமையறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 4 தான் கட்டிடம் வீடு மனை சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் தரக்கூடியதுங்க. சிலருக்கெல்லாம் வீடு சொந்த வீடு இருக்கும், ஆனால் அவங்க சொந்த வீட்டுக்குள்ளாரையும் நுழைய முடியாது. அப்படியே போனாலும் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியாது. 4வது நாளே எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளில வந்துடுவாங்க. அது காரணம் 4வது வீடு கெட்டு போகிறது தான். 4வது வீட்டுக்குரிய கிரகம் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தால் தான் வீடு கட்டி அந்த சொந்த வீட்டில் கம்பீரமாக கௌரவமாக வாழ முடியும். இதை தான் ரத்தினமாலா அப்படின்னு ஒரு புத்தகம், ரொம்ப ரொம்ப அரிதான புத்தகம், பழமையான புத்தகம். அதில் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பெருசாக அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எளிமையாக சொல்லணும்னா 4வது வீட்டுக்குரிய கிரகம் 4வது வீட்டிலேயே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது 4ஆம் வீட்டுக்குரிய கிரகம் ஆட்சி பெற்று 4ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருந்தால் அவங்களுக்கு நல்ல வீடு மனை சொத்து எல்லாமே கிடைக்கும். சொந்த வீட்டில் வாழக்கூடிய சுகம் கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த 4வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் நல்ல ஒரு கிரகத்தோட நட்சத்திர பாதத்தில் அது உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா காலை பார்த்து சோதிடம் சொல், கையை பார்த்து வைத்தியம் செய். ஏன்னா 4வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தால் அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி 4வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பாவ கிரகங்கள் பார்க்காம இருக்கணும், பாவ கிரகத்தோடு அது சேராமல் இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரேக்காணத்துலேயும் அது நல்லா இருக்கணும், நவாம்சத்துலேயும் அது நல்லா இருக்கணும், ஷோடசாம்சம் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குது, அதுலேயும் அந்த கிரகம் நல்லா இருக்குது. ஏன்னா நம்முடைய சித்தர்கள் மகான்கள் யோகிகள் இவங்கெல்லாம் அதாவது ஒரு பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. 4க்குரிய 4 இருக்கணும், நல்லா வீடெல்லாம் இருக்கும், அதை சொல்லிவிட்டு அடுத்தடுத்து இது மாதிரிலாம் இருக்கணும் கிரகங்கள் அப்படின்னு வரிசையாக சில விதிமுறைகளெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது செக்ஷன் ஏபிசி அப்படின்னு பிரிவுகள் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி அந்த நூலில் பல விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் 4 சுபகிரகம், அதாவது அந்த கிரகம் உட்கார்ந்து அது ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அல்லது நட்பு கிரகத்தோட சேர்ந்தோ சுபகிரகத்தோட சேர்ந்தால் நிறைய வீடு வாங்குகிற யோகம் இருக்குங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாரையும் அடக்கி ஆளுவாங்க. அந்த வீட்டில் அவர் சொன்னால் அப்பீலே கிடையாதுங்க, எல்லோரும் அடங்கி போயிடுவாங்க. அவரை பார்த்தாலே அவங்கவுங்க எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அவர் வர்ற வரைக்கும் எல்லாம் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் வரான்னு தெரிஞ்ச உடனே எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. இப்படி ஒரு அடக்கி ஆளும் யோகம் வீட்டில் மட்டும் இல்லைங்க, வெளியில் ஆஃபீஸில் கூட மேனேஜரே இவர் சொல்கிறது கேட்டு பாருங்க அப்படின்னு அடக்கி ஆளும் யோகம் எதனால் வருது? லக்னாதிபதி நல்லா இருக்கணும். 12 பாவங்கள் இருக்குது, 1 2 3ன்னு. அதில் லக்னாதிபதி வலிமையாக மற்ற கிரகங்களோட வலிமையாக இருந்தால் அவங்க எல்லோரையும் அடக்கி ஆளும் யோகத்தோடு இருப்பாங்க. இப்படி பல அரிதான விஷயங்கள் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் யார் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார், நம்மக்கிட்ட பழகிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நாம் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.